கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே விவசாய நிலத்தில் மணல் கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர். கொங்குராயனூர் பகுதியில் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாகவும் இதனால் அருகே உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த பண்ருட்டி போலீசார் சட்டவிரோதமாக மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிராக்டரை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஓட்டுநர் தமிழ்குமரன், அருள்தாஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே புனித செபஸ்தியார் ஆலய தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வான வேடிக்கைகளுடன் தென்மண்டல மறைக்கல்வி பணிக்குழு இயக்குநர் நெல்சன் பால்ராஜ் ஆலயத்தின் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியை ஏற்றி வைத்தார். இதில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தித்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் காலை திருப்பலியும் இரவு மறையுறையும் நற்கருணை ஆசிர்வாதமும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் பகுதியில் தனியார் நிதி நிறுவனத்தில் போலி நகைகளை அடகு வைத்து 16,31,000 ரூபாய் மோசடி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரெட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் திவ்யா மற்றும் சரஸ்வதி ஆகியோர் வளையல் மற்றும் கைச்செயினை அடமான வைத்து பணம் பெற்றனர். இதேபோல் அவர்கள் பலமுறை நகைகளை அடமான வைத்ததால் சந்தேகமடைந்த நிதி நிறுவனத்தினர் அவர்கள் அடமான வைத்த நகைகளை சோதித்தனர். அதில் அவை தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளி நகைகள் என்பது தெரிய வந்தது. தகவலின் பேரில் வந்த போலீசார் பெண்கள் இருவரையும் கைது செய்தனர். தொடர்ந்து மோசடிக்கு உடந்தையாக இருந்த மணிவண்ணன் என்பவரையும் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முறைகேடுகளில் ஈடுபட்டதாக 3 ஊராட்சி செயலாளர்கள் பணிவிடுப்பு செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராந்தம் கரட்டூர் ஊராட்சி செயலாளர் குமார், கல்லேரிப்பட்டு ஊராட்சி செயலாளர் சேட்டு, பனையூர் ஊராட்சி செயலாளர் அருண்குமார் ஆகியோர் பணி நேரத்தில் மது குடிப்பது, ஆய்வுக் கூடங்களில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நிதி கையாடல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டதாகவும் புகார் எழுந்தன. இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து மூவரையும் பணிவிடுப்பு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். காவிரி ஆற்றங்கரையில் பொதுமக்கள் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தை அமாவாசையின் போது நதிக்கரை மற்றும் கடற்கரைகளில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். இதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை ஓரத்தில் அதிகாலையிலேயே குவிந்த மக்கள் காவிரி ஆற்றில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மக்கள் காவிரி ஆற்றங்கரையில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபட்டனர். கூட்டம் கூட்டமாக பறவைகள் முகாமிட்டுள்ளதால் பொங்கம்பள்ளி குளம் சரணாலயம் போல் காட்சியளிக்கிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பொங்கம்பள்ளி பகுதியில் 80 ஏக்கரில் அமைந்துள்ள குளம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குழாய் புதைத்து தற்போது குளத்திற்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. தற்போது தண்ணீர் நிரம்பியுள்ளதால் குளத்தின் நடுவே உள்ள மரங்களில் வெள்ளை நிற கொக்குகள், நீர்க்காக்காய்கள் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக முகாமிட்டுள்ளன. குளத்தில் குவிந்து வரும் பறவைகளை பொதுமக்கள் குடும்பத்தினருடன் வந்து கண்டு ரசித்து செல்கின்றனர். நீலகிரியில் மயக்க ஊசி செலுத்தி காட்டெருமையின் காலில் சிக்கியிருந்த பைப்பை வனத்துறையினர் அகற்றினர். கோத்தகிரி வனச்சரகத்திற்கு உட்பட்ட அலக்கரை ரேலியா வனப்பகுதியில் காலில் பிளாஸ்டிக் பைப் சிக்கியபடி காட்டெருமை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனை கண்காணித்து வந்த வனத்துறையினர் காட்டெருமைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். தொடர்ந்து முதுமலை வனக்கால்நடை மருத்துவர் மற்றும் வனத்துறை ஊழியர்கள் கொம்புகளில் கயிறை கட்டி மயக்க நிலையில் இருந்த காட்டெருமையின் காலில் சிக்கியிருந்த PVC பைப்பை அகற்றினர். இதையடுத்து காட்டெருமை வனப்பகுதிக்குள் சென்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்து அருளினார். தங்கமுலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் மேலதாளங்களுடன் கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உற்சவர் நாள்தோறும் தங்க சப்பரம், தங்கமயில் வாகனம் உள்ளிட்ட வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருப்பத்தூரில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடகா மாநிலம் மைசூரிலிருந்து டிஷ்யூ பேப்பர்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி வாணியம்பாடி அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. தொடர்ந்து பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மையப்பகுதியில் இருந்த தடுப்பின் மீது மோதிய லாரி மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரிக்குள் சிக்கிக் கொண்ட ஓட்டுநர் ஜெய்சங்கரை அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் தொழிற்பேட்டை அருகே சாலையோரத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். திருவள்ளூரிலிருந்து ஆவடி செல்லும் சாலையில் தொழிற்சாலை கழிவுகள் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளும் அலுவலகங்களுக்கு செல்வோரும் அவதியடைந்துள்ளனர். துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்த மக்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பள்ளி மாணவியை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். கருங்காலி வலசு கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மகள் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்வதாக சிறுமி கொளத்துப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார். அப்போது மதுபோதையில் அங்கு வந்த தனியார் வாகன ஓட்டுநர் கனகராஜ் சிறுமியை தாக்கி பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. அங்கிருந்தவர்கள் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் கனகராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டிவனம் சாராட்சியர் திவ்யாஷு நிகாம் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல்துறையினர், நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் பள்ளி மாணவிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் நிறைவடைந்தது. அப்போது பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் 108 வைணவ காய்கறிகள் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு காய்கறி அலங்காரம் செய்யப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக பக்தர்கள் வழங்கிய 500 கிலோ எடை கொண்ட முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் உள்ளிட்ட 108 வகை காய்கறிகள் கொண்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் விமரிசையாக நடைபெற்றன. கோயிலுக்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர். பழனியில் இருந்து ஒட்டன்சத்திரம் செல்லும் தனியார் பேருந்தில் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி வழியாக சென்ற பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவர் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்தார். கால்களை தரையில் உரசி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் பேருந்தில் பயணித்த வீடியோ இணையத்தில் வெளியானது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய சமூக ஆர்வலர்கள் இளைஞர் மீதும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. போக்குவரத்து காவல்துறை சார்பில் பழனி பேருந்து நிலையம் அருகே சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்குவது, முறையான ஆவணங்கள் இன்றி வாகனங்கள் ஓட்டுவது, சாலை விதிமுறைகளை பின்பற்றாததால் ஏற்படும் பாதிப்பு குறித்து நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் போக்குவரத்து காவல்துறையினர், கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். தருமபுரியில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மாணவர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். ஓசூர் பகுதியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அருகே உள்ள மாணவன் வீட்டிற்கு தண்ணீர் குடிக்க சென்ற நிலையில் 9, 10, 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. சிறுமி நடந்ததை கூறியதன் பேரில் அவரது பெற்றோர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் 3வரையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சேலத்தில் உள்ள கூராய்வு மையத்தில் சேர்த்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் ரயிலில் பயணித்தவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த முல்லைவேந்தன் பணிக்கு செல்வதற்காக திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து ரயிலில் ஏறியுள்ளார். கூட்ட நெரிசல் காரணமாக படி அருகே நின்றிருந்த முல்லைவேந்தன் கால் தவறி தண்டவாளத்தில் விழுந்தார். இதில் கால்கள் துண்டான நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அரக்கோணம் ரயில்வே போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கரூரில் 36வது சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பசுபதிபாளையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு வாகனங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் தொடங்கிய பேரணி தாந்தோணிமலை கடைவீதி வழியாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தில் முடிவடைந்தது. இதில் துணை காவல் கண்காணிப்பாளர், கல்லூரி முதல்வர், போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கிணற்றில் குளிக்க சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரும்பலூர் மயானம் அருகே புளியந்தோப்பு பகுதியில் உள்ள கிணற்றில் முருகேசன் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் குளிப்பதற்காக சென்றனர். அப்போது கிணற்றுக்குள் குதித்த வெங்கடேசன் நீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 3 நாட்கள் போராடி வெங்கடேசனை சடலமாக மீட்டனர். வெங்கடேசனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் குண்டம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக சர்க்கார்பதி வனப்பகுதியில் இருந்து 75 அடி உயரமுள்ள கொடிமரம் மாசாணியம்மன் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து உப்பாற்றில் கொடிமரத்துக்கு பூஜைகள் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து கோயிலுக்கு கொண்டு வரப்பட்ட கொடிமரத்தில் சிம்ம வாகன கொடி கட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேலழகியான் கால்வாய் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சிவந்திபுரம் குப்பை கிடங்கு பின்புறம் செல்லும் கோடை மேலழகியான் கால்வாய் கரையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கால்வாய் தண்ணீரில் கழிவுகள் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மண்ணின் தன்மையும் பாதிக்கப்படும் அவல நிலை உருவாகியுள்ளது. இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்றுடன் 3வது நாளாக தொடர்கிறது. கேரள விசைப்படகு மீனவர்கள் தூத்துக்குடி கடல் பகுதிக்குள் நுழைவதை தடுக்கவும், தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இரவு பகல் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை உடனடியாக நிறைவேற்றவும் வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்கிறது. இதன் காரணமாக கடல் தொழிலை நம்பியுள்ள சுமார் 7000 மீன்பிடி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதோடு 4 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் நகராட்சியில் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் உபகரணங்கள் இன்றி வெறும் கைகளால் கழிவுநீர் கால்வாயை தொழிலாளர்கள் சுத்தம் செய்யும் அவல நிலை நிலவுகிறது. 6வது வார்டுக்கு உட்பட்ட வடக்கு ராஜ வீதியில் கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்தும் பணியில் கையுறை, கால்உறை என பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற முறையில் பணி செய்யும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் திருவள்ளூர் நகராட்சி நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர்.